கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை மாதிரி வருது. அதில் கலங்கிடுறாங்க. என்ன பண்ணுறது, என்ன செய்யறது, எப்படி போகிறது, என்ன ஆலோசிக்கிறது, என்ன முடிவு எடுக்கிறது, அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே வருது. எனக்கு அப்படி வரவாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி வரும்பொழுது, சூழ்நிலைங்க வரும்போது அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதமான ஆச்சரியமான வழிகளை வச்சுருக்கிறார். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆராய போகிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழியை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. நம்ம ஆஃப்டர் ஆல் வெறும் மனுஷர் தான், நம்ம நாசியில் சுவாசமுள்ள மனுஷர் தான். நம்ம போய் ஆண்டவருடைய வழிகளை நம்ம ஆராய்ந்து ரொம்ப இது பண்ணலாம்னா ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. இப்போது அவருடைய வழி முதல்ல நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த அவர் ஆராய்ந்து முடியாத வழிகள் இதில் அவருடைய எங்கெங்கே பார்க்குறோன்னு பார்க்கும்போது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். இவர் வழி திறக்கிற ஒரு ஆச்சரியத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துலேருந்து வந்துட்டாங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணி 10 வாதைகளை அனுபவித்து, அப்போ தான் அவன் கடினமான பார்வோனுடைய இருதயம் கலங்கி ஜனங்களை விட்டுரு, இவங்களை நம்மளால் சமாளிக்க முடியாத பேர் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்துறதுனால பார்வோனும் சேனையும் பின்னாலேயே துரத்தின்னு வந்தாங்க. வரும்போது அவங்களுக்கு முன்னால் ஒரு செங்கடல் வந்துடுச்சு. வேறு வழியாக போனால் போயிருக்கலாம், கானான் போகிற வழி வேறு வழி இருக்குது. ஆனால் ஜனங்க அந்த வழியாக போனால் மனம் படிஞ்சு போவாங்க, யுத்தங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது, சில ஜனம் ரொம்ப கவலைப்பட்டு போயிடுவாங்கன்னு அந்த வழியில் அனுப்பாத வேறு வழியில் அனுப்புகிறார். அந்த வேறு வழியில் வரும்போது முதல்ல அவங்களுக்கு எதிர்பட்டது என்னன்னா செங்கடல். 6 ஏரினா பரவாயில்ல, இவங்க எத்தனை லட்சம் பேர் போகிறாங்க, 6 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் அதை தாண்டி போனால் ரொம்ப கஷ்டமான காரியம். வந்துட்டு ரொம்ப அப்படியே மிரட்டாங்க ஜனங்க. ஐயோ எப்படி போவோம் நம்ம? சரி, எப்படி போகிறோன்றது பின்னால் கதைனா, திரும்பி பார்த்தா அவன் சத்துரு சேனை பார்வோனும் எல்லாம் இவங்க நடந்து போகிறாங்க, குதிரை மேலேயும் ரதத்துலேயும் வேகமாக வராங்க. இப்போ ஜனங்க ரொம்ப மிரண்டுட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்போது பாருங்கள், வசனம் சொல்லுது, சங்கீதம் 77:19 உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அப்படி வழி எங்கே இருக்குதானா, திரண்ட தண்ணீர்களில் வழி இருக்குதான். பாருங்கள், எப்படி திரண்ட தண்ணீரில் வழியை கண்டுபிடிச்சுன்னு போகிறதுன்னு பார்க்கும்போது, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, இவங்க என்ன பண்ணுதேப்பா, எங்களுக்கு அங்கே கல்றை இல்லை, எங்கள் எகிப்தில் கல்றைன்னா கொண்டாந்து இங்கே கொண்டாந்த இன்னும் பயங்கரமாக ஜனங்க பேச முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோசக்கிட்ட. அப்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரே ராத்திரியில் ஒரு அற்புதம் பண்ணார். யாத்திரையாகும் 15:8 உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிற்று. நடுக்கடலில் தண்ணி அப்படியே உறைஞ்சி போச்சு. ஒரே ராத்திரியில் கர்த்தர் கிரியை செய்தார். அது மட்டும் இல்லை, இந்த சங்கீதம் 106:9 அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். என்ன பண்ணுறாங்க, தண்ணீரை அதட்டுறாராம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் பேசாதான்னு அதட்டுற மாதிரி தண்ணீரை போய் அதட்டுறார். நம்ம போய் தண்ணீரை அதட்ட முடியுமா? எதனா செய்ய முடியுமா? அதுதான் அவருடைய வழிகள். ஆராய்ந்து முடியாத வழிகள் அவரிடத்தில் உண்டு. அவர் அதட்டி என்ன பண்ணார், அதட்டினது தண்ணி வற்றி போயிடுச்சான். வற்றி போயிட்டு தான் அவங்க ஆழங்களில் அப்படியே வெட்டான் தரையில் நடந்து போகிறாங்க. எபிரேயர் 11:29 விசுவாசத்தினால் அவர் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள், எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இவங்க கர்த்தர் என்ன பண்ணார், ஒரே அதட்டினாலும் தண்ணி வற்றி போச்சான்.
இவங்க அழகாக அந்த சங்கீதத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மோசேக்கிட்ட என்ன சொன்னார், ஏன்பா நீ கவலைப்படுற, உன் கையில் கோலுக்குதுல அது நீட்டுன்னாரு. அந்த கையில் அந்த கோலை நீட்டின உடனே தண்ணி வற்றி போச்சு. நல்ல வெட்டாந்தரில் ஜனங்க நடந்து போகிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க. சரி சரி வழி திறந்துடுச்சு, வேகமாக போகிறாங்க. கடந்து போனால் பின்னால் திரும்பி பார்த்தா அதே வழியில் எகிப்தியர் எப்படி வராங்கன்னா ரதங்களோட குதிரைகளோடு வராங்க. உடனே கர்த்தர் அற்புதம் பண்ணுற ஆண்டவர் அந்த சக்கரங்கள் வந்து கழண்டு போகிறதுக்கு வச்சிட்டார். அவங்க ரதத்தில் வந்தா அத்தை ரிப்பேர் பண்ணி என்ன பண்ண முடியும், அவங்க அதான் சரி பண்ணுறாங்க, முடியல. அவங்களோட கலக்காததுக்கு அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் வந்து நடுவில் நிற்குது. அதனால் அவங்களுக்கு கலக்க முடியல. இந்த ரதங்க கழண்டுது. ஐயோ, அவங்க தேவன் நம்மக்கிட்ட யுத்தம் பண்ணுறாரு, நம்ம திரும்பி போகலான்னு யோசனைக்கிறாங்க. ஒன்றும் முடியல. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க அந்த செங்கடல் கடந்து அந்த அக்கறைக்கு போயிட்டாங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா உடனடியே அந்த கோலை திருப்பி நீட்டுன்றாரு. கோலை நீட்டுந்தோம் இந்த நின்ன இந்த பக்கம் அப்படியே தண்ணி நின்றுது. அந்த தண்ணி அப்படியே வந்து முடிச்சு எல்லாரும் செத்த பிணங்களாக மாறிட்டாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் வந்து ஒரு அற்புதமான வழியை நமக்கு வச்சுருக்கார். நமக்கும் இப்படி தான் சில வேலைகளில் வருது. இந்த சூழ்நிலை எப்படி கடப்பேன், கடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா, முடியவே முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு தவிக்குவோம். உலக ஜனம் கூட அப்படி தான் தவிக்கிறாங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமல் வேறு சோதனை நேரிடவில்லைன்னு தான் வசனம் சொல்லுது. உலக மனுஷருக்கு அப்படி தான் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடடா நம்ம இதெல்லாம் தப்பிக்க முடியாது, டக்குன்னு போகிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஏன்னோ ஒலை பண்ணி காரில் போய் அப்படியே இது பண்ணிட்டு இப்போ சுட்டுக்கிறாங்க, என்னென்ன பண்ணி தற்கொலை பண்ணி குடும்பமாக செத்துடுறாங்க. ஆனால் நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் என்ன செய்வார்னா நமக்கு வழிகளை வைத்திருக்கிறாரு பாருங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தில் வதட்டினாலும் தண்ணி வற்றி போயிடுச்சோம், அப்படியே நடந்தே போயிட்டாங்க. ஆனால் பின்னால் வந்து துணிஞ்சு வந்து எகிப்தியர் இறங்குறவங்க அப்படியே சமுத்திரம் மூடி செத்தே போயிட்டாங்க எல்லாருமே. அப்போது நீங்கள் எந்த பிரச்சனையில் இப்போ தவிக்கிறீங்க, எந்த பிரச்சனையில் என்ன பண்ணுறதுன்னு இருக்கிறீங்களா, நீங்கள் கவலையே படாதீங்க. இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவளை கைவிடாதிருப்பேன். இவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? கவலைப்படுறீங்களா, கலங்குறீங்களா, கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, குருட அறியாத வழியில் நடத்துகிறான்றார். நமக்கு தெரியாது, குருடுற மாதிரி நிற்கிறோம், இப்படி போகிறதா அப்படி போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிற்கிற வேலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அழைச்சின்னு போய் அந்த முன்னாளுக்கு இருளை வெளிச்சமாக்கிட்டு கோணலானதெல்லாம் செவையாக்கி என்ன செய்கிறாருன்னா கைவிடாதிருப்பேன் கர்த்தர் சொல்கிறார். அவ்வளோ அருமையான தேவன். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் தப்பித்துக்கொள்ள கர்த்தர் இப்பொழுதே உங்கள் வழி திறப்பார். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவங்களை அருமையாக அழகாக நடத்துவார். இது வழி தருக்கிற ஒரு ஆச்சரியம். இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்குது. அது என்ன, வழியை உண்டாக்குகிற ஒரு ஆச்சரியமான காரியம். பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணுறது எப்படி போகிறதுன்னு தெரியாத சில சூழ்நிலை நமக்கு வருது. வசனம் பாருங்கள், ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். நம்ம சில வேளைகளில் போகிற பாதை எப்படி இருக்குதுன்னா வனாந்தரமாகுது. வனாந்தரமானா கண்ணு கெட்டுன தூரம் மணல் தான் இருக்கும், தண்ணியே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் பாதையே இருக்காது, வழியே தெரியாது. இங்கேருந்து எங்கே பாதைகளும் மணல் தான் இருக்கும். அந்த மணலில் போய் எப்படா நம்ம மாட்டின்னு எப்படி போவோம்னு நீங்கள் தவிக்கிறீங்களா? வனாந்தரம் போல வாழ்க்கை இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. ஒரு குட் நியூஸ் என்னன்னா, கர்த்தர் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்றார். ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் வந்து வனாந்தரத்தில் வழியே உண்டாக்கிடுவேன், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன்றார். வனாந்தரம் போல வாழ்க்கை இருந்தாலும் அது செழிப்பாக அந்த வனாந்தர வழியத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார். வனாந்தர வழியில் என்ன இருக்குனாக்கா, இந்த ஜனங்க யுத்தத்தை கண்டு மடிந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டான போயிருக்கலாம், கானானுக்கு போகாத சுற்று வழியில் அனுப்புகிறார். அந்த வழியில் வனாந்தரம்னா தண்ணி கிடையாது, அப்புறமா எங்கே கடைங்கள்லாம் கிடையாது, ஆகாரம்லாம் கிடையாது,
எதோ மருந்துங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது கடினமான வழிநடத்தில் போகிறார். ஆனால் அவங்க கால் வீங்கலை. அது மட்டும் இல்லை, அவங்க வஸ்திரம் பழசாவே போல. நம்மளுக்கு கொஞ்சம் போட்டால் ஒரே நாள் அழுக்காயிடுது. இன்னும் எவ்வளோ நாள் போவோம்? 3 மாதம் 6 மாதம் ஒன்றும் முடியாது துணி. ஆனால் காலம் வீங்கலை, வஸ்திரம் பழசா போல. அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அப்பத்தினால போஷித்தார். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தாகம் தீர்க்க ஒரு தித்திப்பான தண்ணீரை கொடுத்தார். யாத்திரையாகமம் 15:25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவளை சோதித்தார். பாருங்க, போயினே இருக்கிறாங்க, தண்ணியே இல்லை. தண்ணிக்கு கிடச்சிச்சு, தண்ணி குடிக்கலாங்க போனால் தண்ணி எட்டி கசக்குது, குடிக்கவே முடியல. உடனே இது முறுமுறுக்குதும் கத்துதுங்க ஜனங்க. ஆனால் கர்த்தர் உடனே ஒரு ஆலோசனை, இந்த பார், இந்த மரம் ஒரு களை போட்டு அதில் கொட்டி அதில் போடுங்க. வெட்டி போட்டுதான் கசப்பான தண்ணி மதுரமாயிடுச்சா. இதெல்லாம் இன்னும் கதைங்க இல்லை, இது உண்மையாக நடந்த சம்பவம். இது நமக்காகத்தான் கர்த்தர் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறார். இப்போது ஒரு வாழ்க்கையில் கசப்பான சம்பவம் வருதா, குடும்பத்தில் கசப்பான காரியம் வருதா, வேலை செய்யத்தில் கசப்பான அனுபவம் இருக்குதா, கவலையே படாத. இந்த கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்ற அவரால் முடியும். அதனால் நீ அவர் நோக்கி பாரு. அவர் கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தருக்காக செய்ய அவரால் முடியும். அவர் அவ்வளோ அற்புதமான காரியம் செய்வார். அது மட்டும் இல்லை, இந்த நெகேமியா 9:19-20 நீர் உம்முடைய மிகுந்த உருக்கத்தின்படியே அவளை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவளுக்கு வெளிச்சத்தையும் அவள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவில அக்கினி ஸ்தம்பமும் அவளை விட்டு விலகவும் இல்லை. இப்படி 40 வருஷ காலமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழையசாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. காலும் வீங்கலையா, துணியும் பழசாவலையா, ஒரு நன்மையும் குறைப்படலாம் அந்த வனாந்தரத்தில். காரணம், அவங்களோட கர்த்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, பகலில் மேகஸ்தம்பம், வெயில் பயங்கரமாக்கல, கொஞ்சம் வெயில் சுண்டுற மாதிரி இருக்கிறோம்பா. நான் அவங்களுக்கு அழகாக மேகஸ்தம்பம், இந்த பகலில் மேகஸ்தம்பம், இரவில் இருட்டி நிற்கல அக்கினி ஸ்தம்பம், இதை வச்சு அவர்களை வழிநடத்தினார். அந்த தேவன் இன்றும் மாறாதவர். என் வாழ்க்கை கசப்பாக இருக்குதே, என் சூழ்நிலை கசப்பாக இருக்குதே, எனக்கு இருளாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இருட்டெல்லாம் வெளிச்சமாக்கிடுவார் மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். பகலில் வெயிலாகுது சுண்டுருவோன்னு நினைக்காதீங்க, மேகஸ்தம்பம் கொடுத்து கழித்த வழி நடத்துவார். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த வனாந்தர வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மளுக்கு மாற்றுவார். பாருங்க, இந்த நிரந்தரமான வாழ்க்கை இது நிரந்தரமானதில்லை. இது ரொம்ப தற்காலிகமானது தான். கர்த்தர் இந்த வனாந்தர வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா, அவங்கள போல் இஸ்ரவேல் ஜனங்களும் முறுமுறுக்குறது, என்ன வந்துச்சு, என்ன கொடுத்துட்டீங்க, இதுக்கு தான் கொண்டாந்தியா, இது இல்லையா, அப்படியே செத்தாலே மேலுன்னே சொன்னாங்க. அதனால என்ன ஆகிப்போச்சுனாக்கா, செத்தா போயிட்டாங்க அந்த வனாந்தரத்தில். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் போனால் முறுமுறுக்கக்கூடாது, வெறுப்பாக பேசக்கூடாது. என்ன செய்யணுனாக்கா, எல்லாவற்றையும் நம்ம பொறுத்துக்கின்னு சகிச்சுக்கின்னு கர்த்தர் மேலே சார்ந்து போனோமா. பாருங்கள், உன்னத பாட்டு 8:5 தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார். இப்போது நேசர் மேலே நம்ம சார்ந்து கொள்ளணும். வனாந்தர வழியை நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ என்ன வந்தாலும் நீங்கள் தான்ப்பா எனக்கு, மற்றவன் நான் எங்கே போவேன், நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு அவர் மேலே சார்ந்து நம்ம வாழ்வோமானா இந்த வனாந்தர வழியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். ஏசாயா 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இது ஒரு வாக்குத்தத்தம். அதனால் வனாந்தரம் போல வாழ்க்கை காணப்பட்டாலும் இந்த வனாந்தரத்துக்கு உனக்கு ஆசீர்வாதமான இடமா கர்த்தரே கண்டிப்பாக மாற்றி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது, வழி பிறக்கும் ஆச்சரியம். சுழன்று சுழன்று காற்று அடிக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த காட்டில் வழி திறக்க முடியுமானா அவரால் முடியும். நாகும் 1:3 கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவளை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாக இருக்கிறது. கர்த்தருடைய வழி எங்கே இருக்குதான்,
சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. காற்றில் கூட ஒரு வழி இருக்குது, நான் வசனத்தில் படிக்கிறோம். இப்போ சுழல் காற்று போல் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, சுழல் காற்றுனா அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அது பார்த்தவங்க அனுபவிச்சவங்க தான் தெரியும். பயங்கரமாக அடிக்கும் காற்று, சுற்றி 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 அடித்தா ஆளுங்க தள்ளிட்டு போயினே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு. இந்த காற்றை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது, ஆண்டவரால் முடியும். பாருங்கள், சங்கீதம் 135:7 அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்றை பண்டகசாலையில் வச்சுக்கிறார், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாராம். அதுலேருந்து இந்த காற்றை அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே வர வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த யாத்திரையாகும் 14:21 நம்ம பார்க்கும்போது மோசே தன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்து கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுக்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. சில பேர் ஜனங்க அந்த சிவந்த சமத்தில் எப்படி கடந்தாங்கன்னா, ஒரு காற்று வர வச்சார், அவ்வளோதான். ஒரு காற்று வந்தது. இந்த காற்று வந்தது என்ன பண்ணிடுச்சுன்னா, தண்ணி அப்படியே வற்றி போயிடுச்சு. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் படிக்கிறோமா படிக்கலையா யோசிக்கிறீங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் எழுதி வச்சுக்கிறார். காற்று, சுழல் காற்று போல பயங்கரமான எந்த பாடுல எந்த கஷ்டத்தில் இப்போங்க நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பாரானா இதை கண்ட்ரோல் பண்ண அவரால் முடியும். அதை கர்த்தர் என்ன பண்ண, காற்றையே அந்த சமுத்திரத்தையே ஒரு காற்றை வரவழைத்து வழியை உண்டாக்குனார்னா நமக்கு அவர் எதுதான் செய்ய மாட்டோம், எல்லாமே அவரால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, இந்த யாத்திரையாகும் 10:13 அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசம் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளியை கொண்டு வந்தது. ஜனங்களுக்கு ஒரு 10 வாதியை வர விட்டார் எங்கள் எகிப்து தேசத்தில். இந்த பார்வோன் அடங்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ படுத்திட்டான். இப்போ அவனுக்கு சரியான புத்தி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக கர்த்தர் அற்புதம் பண்ணார். 10 வாதிகளை கொண்டாந்து அதில் ஒன்று வெட்டுக்கிளி. அவர் என்னென்ன வாதை கொண்டு வந்து எல்லாமே அவங்க சாமின்னு வணங்கினாங்க அந்த எகிப்தியர். இதில் ஒன்று வெட்டுக்கிளி. அவர் என்ன பண்ணார்னா ஒரு கீழ்காற்றை வர விட்டார், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப சுலபம். அவருக்கு ஒரு கீழ்காற்றை வர விட்டுதோம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதை வீச பண்ணிருந்தோம் வெட்டுக்கிளியை கொண்டாந்து அப்படியே தேசத்தில் அப்படியே ரொப்பிச்சு. எங்கே பாரு வெட்டுக்கிளி. ஒரு வெட்டுக்கிளி பார்த்தா போயிடுவோம் நம்ம. ஒரு கையிலையும் காலையும் வீட்லேயும் மாவிலையும் படுக்கையிலையும் வீடு எல்லாருமே கேட்டுக்கல. என்ன பண்ண, அது மட்டும் இல்லை, நிலத்திற்கு செடி கிடி மரம் எல்லாத்தையும் கழிச்சு தள்ளிடுச்சு. அப்போது ஒரு காற்றை மட்டும் கொண்டாந்த கிழக்கட்டை வந்து சேர்ந்துச்சு. மறுபடியும் பார்வோன்னு ஐயோ மோசே, இப்போ நான் இது போயிடணும், எனக்கு என் பாவத்தை மன்னிச்சிரு, வெட்டுக்கிளி எங்களால் பொறுக்க முடியல, மொத்தம் போயிடுச்சு, செடியெல்லாம் போயிடுச்சு கெஞ்சிக்கிறான். சரின்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்ணார், மறுபடியும் ஒரு காற்றை வர வச்சார். காற்றை வர வச்சது அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உடனே அந்த வெட்டுக்கிளி எல்லாம் தூக்கி போய் செங்கல்ல போட்டுடுச்சு. அனாவசியமாக செய்ய நம்ம ஆண்டவர் நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கர்த்தர் அற்புதங்கள் செய்ய வல்லவர். வெட்டுக்கிளியை போன்ற வாதம் வந்துச்சா, பயப்படவே பயப்படாத, கர்த்தர் நோக்கி பாரு. கர்த்தர் ஒரு சும்மா காற்று அனுப்பிச்சாக்கா எப்படி வெட்டுக்கிளி வந்து தேசத்தில் முடிஞ்சு அந்த வெட்டுக்கிளியெல்லாம் போய் செங்கடலில் போய் வந்துடுச்சு. கர்த்தர் அப்படி உன்னுடைய பாடு என்ன இருந்தாலும், பிரச்சனை என்ன இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். அதில் ஒரு வழி திறக்க முடியும். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாமே மண்ணா கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாம் கொடுத்து வந்தா, இதெல்லாம் எங்களுக்கு சாப்பாடெலாம் எங்களுக்கு போர் அடிக்குது, எங்களுக்கு அந்த வெள்ளரிக்காய் வெள்ளைப்பூண்டு இருந்துச்சு எகிப்தில், அதுதான் நினைக்கிறோம், அது மட்டும் இல்லை எங்களுக்கு இறைச்சி இல்லை, சாப்பிட்றதுக்கு மாம்சம் இல்லைன்னு கேட்குறாங்க. உடனே கர்த்தர் என்ன பண்ண, ஐயோ இவர் மோசே அவ்வளோ விசுவாசமான மனுஷனா, ஐயோ இது எப்படி முடியும், இது எப்படி ஆகும், இவ்வளோ பேருக்கு மாம்சத்தை கொண்டாந்து போனால் எத்தனை மாடு ஆடு அடித்தாலும் முடியாதே, பத்தாத முடியுமான்னு அவருக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்னா, பாருங்கள் அந்த வசனம் அற்புதமாகுது. என்னாகும் 11:22 ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவளுக்கு போதுமா? யார் கேட்குறது? மோசே சொல்கிறார், இது எப்படி முடியும், இதெல்லாம் ஆகாதேன்றார். பாருங்க. ஆனால் கர்த்தர் நினச்சா இதுக்கு ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. கர்த்தர் ஒரு காற்று அடிக்க வச்சார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே காடைங்க வந்து அப்படியே வந்து விழுந்துச்சு. காடைங்க வந்து அப்படியே கொட்டிடுச்சு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துடுச்சு. சுற்றிலும்
அப்படியே எவ்வளோ அவங்க சாப்பிட்டு மூக்கில் வர்ற மாதிரி அந்த மாதிரி இப்போ காடை கொண்டு வந்து நேற்றார். அவ்வளோ போகும் தேவை என்ன ஆகுது? எனக்கு இது இல்லையே, சாப்பிட்றதுக்கு அது இல்லையே, இது அது கூட கவலைப்படாத. கர்த்தரை நோக்கி பாரு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் செய்து போல உனக்கும் கர்த்தர் கண்டிப்பாக இந்த இறைச்சியை கொடுத்தது போல, காடையை கொண்டது போல ஒரு சாதகமான காற்றைய வழியை உண்டாக்க அவரால் முடியும். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் வழி திறக்கிற ஒரு ஆண்டவர். அவர் வந்து என்ன செய்வார்னா, வழி உண்டாக்குற ஆச்சரியமானவர். மலைகள் கூட அவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஏசாயா 49:11. மலைகள் வழி உண்டாக்குறான்றார். அப்போது இந்த மலை போல் அவங்க எப்படி வந்துட்டாங்க சிவந்த சமுத்திரம் தாண்டி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே வந்து மாட்டிக்கினாங்கன்னு சொன்னால் எரியோ. எரியோ என்னன்னா, உள்ளே யாரும் போக முடியாது, வெளியில் வரவும் முடியாது. அந்த மாதிரி பயங்கரமான கோட்டையான ஒரு எரியோ. இது ஒரு மலை போல காணப்படுது. இது எப்படி போகும்? இதை எப்படி தாண்ட முடியும்? அதில் ஒரு வழியை உண்டாக்குவார். அதில் ஒரு வழியை உண்டாக்குனார். அது அற்புதமான ஒரு வழி. என்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செய்யணுனாக்கா, அது அந்த எரியோவில் சுற்றி சுற்றி ஒரு நாள் முழுதும் சுற்றி வரணும், அமைதியில் வரணும். அந்த மாதிரி 6 நாள் ஒரு முறை வரணும். 7ஆவது நாள் என்ன பண்ணால் 7 முறை சுற்றின்னு வரணும். வந்தது என்ன பண்ணால் ஆர்ப்பரிக்கணும். பாருங்க, யோசுவா 6:3 யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அதில் 4 யோசுவா 6:4. 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளை எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரிகள் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆசாரிகள் 7 முறை வந்துட்டு எக்காலங்கள் ஊதுன்னு சொன்னார். ஒன்றும் ஒரு புல்டோசர்லாம் கொண்டாடல, எதுவுமே இல்லை அந்த நாளில், எதுவுமே கிடையாது. ஊதுங்கன்னாரு, ஊதாங்க. ஆர்ப்பரிங்கன்னா ஆர்ப்பரிஞ்சாங்க. அப்போ பாருங்க 5 அவர்கள் அந்த கொம்புகளால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவுள் என்றார். 7 முறை வந்துட்ட பிறகு 7ஆம் நல்லா என்ன பண்ண, ஆசாரிகள் வந்து ஆர்ப்பரிக்கணும். அந்த இது நெடுதுணியாக என்ன பண்ணணும், கொம்பு ஊதணும். ஊதிட்டு நல்லா ஆர்ப்பரிங்கன்றாரு. கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆர்ப்பரித்து அப்படியே மொத்த படபடபடனே ஊந்துச்சு. மொத்தம் அவ்வளோ பயங்கரமான ஒரு எரிகோ மதில் முழுதுமே ஊதிட்டு அவங்க உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கஷ்டங்கோ பிரச்சனைங்கோ வராது போகாது. வரும்போது ஒரே வழி கர்த்தரை சொன்னார், துதிங்க ஆர்ப்பரிங்கன்னார். துதிக்கும்போது எரிகோ கோட்டை போன்ற மலை போன்ற காரியங்கள் உனக்கு முன்னால் எது நின்னாலும் அதை உடனடியாக கர்த்தர் உடைத்து போட அவரால் முடியும். செய்து தான் பாருங்கள். பிரச்சனை மத்தியில் முறுமுறுக்காதீங்க. எங்கே போவோம் என்ன பண்ண அல்லாடாதீங்க. கர்த்தர்ட்ட வந்து நல்லா துதிங்க. கர்த்தாவே, இதை மாற்றமால முடியும், இந்த பிரச்சனையை மாற்றமால முடியும், சூழ்நிலை மாற்றமால முடியும்னு நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா துதிங்க. துதித்து பாடி தான் பாருங்கள், பிரச்சனை எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிடும். இது உண்மையாக செய்து பாருங்கள், கண்டிப்பாக செய்வார். அதனால் எல்லாவற்றிலும் வழி திறக்கிற ஆச்சரியமான நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அது என்னவா இருந்தாலும் அதை மாற்ற அவரால் முடியும். ஒரு சூழ்நிலை மாற்றி உங்களை ஆசீர்வாதமாக வாழ வைக்க அவரால் முடியும். இதை செய்து பாருங்கள். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடுத்துதியா. உண்மையாக வழிகள் நாங்கள் ஆராய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மை நோக்கி பார்க்காமல் பிரச்சனையை பார்த்து 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 இது என்ன செய்வோம், இது எங்கே போவோம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போல நான் கலங்காது இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே சோத்திரிக்கிறவங்க நோக்கி பார்க்க பாடங்களை இந்த நாளில் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. சிவந்த சமுத்திரமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு வழியை திறக்க உங்களால் முடியுமாப்பா. வனாந்தரமாக இருந்தாலும் வனாந்தரத்தில் அற்புதமாக நடத்தமால முடியுமாப்பா. ஆண்டவரே, சுழல் காற்று போன பிரச்சனை மக்களுக்கு இப்போ இருந்தாலும் அதை மாற்றமால முடியுமாப்பா. ஆண்டவர், எரிகோ போன்ற மலை போன்ற பயங்கரமான சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும். அன்று இஸ்ரவேலுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்று எங்களுக்கு செய்ய வல்லவரப்பா. இது கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து கலங்காதபடி, ஆண்டவர் கண்ணீர் விடாதபடி, முறுமுறுக்காதபடி, அந்த உண்மை மட்டும் நோக்கி பார்க்க, உண்மை பத்தாவே பார்த்து துதிக்க, மலையை பார்த்து துதிக்க ஆண்டவரே சோத்திரி. இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு வழியை திறந்த தேவன் எங்களுக்கும் பார்க்குற ஒவ்வொருக்கும் பிரச்சனை இருக்க ஒவ்வொரு வார்க்கும் எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸோ
கஷ்டமான சூழ்நிலை, முடியாது, வியாதியோ பிரச்சனையோ வேதனையோ கண்ணீரோ எதுவாக இருந்தாலும் உங்களால் மாற்ற முடியுமாப்பா. அவளை மாற்றியும் நான் மைப்படுத்தி கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ.